துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். மனசுன்றது ஒரு ஆழ்கடல் மாதிரி. அதுல என்னென்ன புதைஞ்சிருக்கு, அது எப்போ வெளியில வரும்னு யாருக்குமே தெரியாது. இளம் வயசுல ஏற்படுற சில அனுபவங்கள், சில காட்சிகள், சில ஒப்பீடுகள், இது எல்லாமே நம்மளுடைய ஆழ் மனசுல பதிஞ்சிடும். அதுவே நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை முறையை நிர்ணயிக்கும். அது பாசிட்டிவாவும் அமையலாம், நெகட்டிவாவும் அமையலாம். ஒரு கால் நெகட்டிவா அமைஞ்சிருச்சுன்னா அந்த நபரனுடைய குடும்பமே நிலை குலைஞ்சு போயிடுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கலையரசின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாணமாகி 11 வருஷம் ஆகுது. ஆனா கல்யாணமான 3வது நாளே என்னோட வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய கணவருக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், ஒவ்வொரு காரியமும் அவரை கேட்டுதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய அண்ணனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எங்க அண்ணி ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க குமாரி. அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களே கேட்போம். எங்க ஃபேமிலி வந்து அண்ணன் 2 பேர். ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க, இன்னொரு அண்ணன் கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க இருக்காங்க. அவங்கதான் சண்டைக்குப்பட்டு அண்ணிய சண்டை போடுறாங்க. அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? 2000 நடந்துச்சு. 2000 11 வருஷம் ஆகுது. 11 வருஷம் ஆகுது. கல்யாணம் நடந்தப்ப எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்துல நல்லாதான் இருந்தது. எதுவுமே எங்க கிட்ட சொல்லல அவங்க. யாரு? எங்க அண்ணி சொல்லல எதுவுமே. ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கா தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சண்டை போட்டு ஒரு முறை ஊருக்கு போயிட்டாங்க அவங்க. என்ன மாதிரியான சந்தேகம்? எங்கேயும் வெளியில பார்க்க கூடாது, நிமிந்து கூட யாரையும் பார்க்க கூடாது, தலை குனிஞ்சுட்டே போனோம், யாரு எதிர்க்க வந்தாலும் நிமிந்தே பார்க்க கூடாது, அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. எங்க வெளியில பாத்ரூம் போனா கூட பின்னாடியே தான் வருவாங்க. ஆனா நீங்க யாராவது அதை அப்சர்வ் பண்ணீங்களா? நாங்க எல்லாம் கேட்டு பாத்துட்டோம். நானும் எங்க தங்கச்சி எல்லாருமே, எங்க அம்மா எல்லாருமே கேட்டோம். அப்ப கூட அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்க அண்ணி வந்து அதை ஒத்துக்கல? எங்க அண்ணி வந்து ஒத்துக்கல. சரி, சந்தோஷமா இருக்கிறதா தான் காமிச்சுக்கிட்டாங்களா? சரி, என்னைக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தது? அப்போ ரொம்ப அடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சது எங்களுக்கு. நாங்களே ஒரு சில டைம் நாங்க போனோம்னா, எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா நாங்களே பாப்போம் அவங்க பண்றது. நாங்க போறப்ப சண்டை போடுவாங்க. தண்ணி குடிச்சா கூட சவுண்ட் வெளியில கேட்க கூடாது, கிரைண்டர்ல மாவாட்ட கூடாது சொல்லுவாங்க. அந்த சவுண்ட் கூட வெளியில கேட்க கூடாது, அதை வச்சு யாராச்சும் பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. உங்க அண்ணன் அப்படிதான் நினைக்கிறாங்க. வேலைக்கே போறது இல்ல இப்போ. ரொம்ப அண்ணன் இது ரொம்ப பயமாயிடுச்சு அவங்களுக்கு. சரி, எங்க இப்ப நம்ம விட்டுட்டு வேலைக்கு போயிட்டா அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களோ அப்படி சொல்லி அந்த அளவுக்கு வைஃப் மேல சந்தேகம். எத்தனை வருஷமா அவர் அப்படி இருக்காரு? அவங்களதான் அவங்க கேட்டா சொல்ல. ஆரம்ப காலத்துல இருந்தேவா? ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு என்ன நடந்தது, எதனால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. நாங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேது. நாங்க கேட்டா நான் பைத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணனை கேட்டீங்களா? கேட்டோம். சரி, அதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க. அப்படிலாம் எதுவும் இல்லன்னு டினை பண்றாரா? அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க இருந்தா எங்க கிட்ட காட்டிக்க தெரியாத மாதிரி இருக்காங்க. பசங்க இருக்கு இல்லையா உங்களுக்கு? பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பசங்களுக்கு என்ன வயசு? 9 வயசு ஆகுது பொண்ணுக்கு, பையனுக்கு 3 வயசு ஆகுது. சரி, இந்த சந்தேகம் அப்படின்றது வைஃப் கிட்ட மட்டும் தானா இல்ல பொதுவா எல்லாத்துக்கிட்டயுமா? வைஃப் கிட்ட மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி அவரு? அவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா இருப்பாங்க, போவாங்க, வெளியில போவாங்க. அப்படி என்ன ஃப்ரெண்டும் கூட தான் நிறைய இது பண்றது, குடிக்கிறது, பாக்கு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ரொம்ப அதிகமா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போறது. வெளியில எல்லாம் எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க, எங்க கூடயே தனியா அனுப்ப மாட்டாங்க. ஏன்? அது அவங்க. அப்ப உங்களையும் நம்ப மாட்டாரா? நம்பல. ஆனா அது அவங்களதான் கேட்கணும், அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல எங்களுக்கு. கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. இப்போ எப்படி இருக்காங்க 2 பேரும்? இப்பவும் அதே போலதான் இருக்காங்க. ரொம்ப எங்க அண்ணி சொல்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, எப்பயாவது போனோம்னா சொல்லுவாங்க, எங்கேயாச்சும் ஆசிரமம் இருந்தா சொல்லு குட்டி, நான் போய் சேர்ந்துக்கிறேன். அவங்க அம்மா வீட்டுல வசதி இல்ல, ரொம்ப வசதி இல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால இப்படி சொல்றாங்க. 2 குழந்தை எடுத்துட்டு நான் போயிடுறேன். எங்களுக்கு விட்டு வைக்கிறதுக்கே பயமா இருக்கு, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ. எந்த பொண்ணுமே இப்படி இருந்தா தாங்கிக்க மாட்டாங்க, கஷ்டமா தான் இருக்கும். அவங்க இருக்காங்க. இது வரைக்கும் வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே ஸ்டெப் எடுத்து சால்வ் பண்ண முயற்சி எடுத்தீங்களா? முயற்சி எடுத்தோம், டைவர்ஸ் வரைக்கும் போச்சு. வேணாம் சொல்லிட்டு போனாங்க. நாங்க மறுபடியும் சரி இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து வச்சுனாங்க. மறுபடியும் முயற்சி எடுத்தா? நானும் எங்க வீட்டுக்காரரு. இல்ல டைவர்ஸ் வேணும்ட்டு அது அவங்க அம்மா வீட்டுல எடுத்தாங்க முடியும். உங்க அண்ணியோட வீட்டுல? அண்ணியோட வீட்டுல.
அப்பப்போ அடிக்கடிக்கு இதே போல சண்டை வருது, இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டாங்க. மறுபடியும் நான் கூட்டின்னு வந்து மறுபடியும் இட்டுன்னு வந்து வச்சோம். ஆனா அதுக்கப்புறமும் சரி ஆகல. அதுக்கப்புறமா சரியாகல. உங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க இல்லையா? முதல்ல உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன், என்ன சொல்றாருன்னு கேட்போம். சரி. இப்ப நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது சுதாகர், குமாரியோடைய அண்ணன். இவர் தன்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது, இப்ப எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ல போறாரு. என்னன்னு கேட்போம். எப்படி ஆரம்பிச்சது உங்களுடைய கல்யாண வாழ்க்கை? நல்லா. மனைவியை பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணி. நீங்க உங்க முழு சம்மதத்தோட கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா மனைவி ஒர்க்குக்கு போலாம், வீட்டுல இருக்கணும், அந்த மாதிரி எதுவும்? வீட்டுல இருக்கலாம்னு தான் சொல்லியிருந்தேன். வீட்டுல இருக்கணும்னு நீங்க சொன்னீங்களா? மனைவி வந்து வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க? வீட்டுல இருக்கணும்னு தான் சொல்லியிருந்தேன். சரி, ஏன் வீட்டுல இருக்கணும்னு சொன்னீங்க? வேலைக்கு போறதுல தப்பு எதுவும் இல்லையே? இல்ல, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு கொடுக்கறதுனால எங்களுக்கு கஷ்டம் இல்லை, அதனால நான் வேலைக்கு போவேன். அவங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கும் உங்க மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி? நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். உங்க தங்கச்சி சொன்னாங்க, அண்ணன் வந்து அண்ணிய வந்து தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு, ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப நாள் தெரியாம இருந்தது, அப்புறம் ஒரு நாள் தெரிய வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சந்தேகப்பட்டு தான் இருந்தேன். ஏங்க? எங்க ஒய்ஃபோட அப்பா வந்து 2 பேரு, அதனால வந்து அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, சரி பழகுனது இல்லை. அதனால கல்யாணம் பண்ண பேருக்கு அவங்க அம்மா மாரி ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சந்தேகம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா மாதிரி ஆகிறதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா உங்க மனைவி முழுசா நீங்க புரிஞ்சுக்கலையா அப்போ உங்க மனைவி? ஆனா அவங்க அம்மாவும் எங்க ஒய்ஃபும் வந்து ஒரே குணம், ஒரே இதுவா பேசா இருக்கும், குணமும் அதே மாதிரி இருக்கும். அதனால அவங்க கிட்ட நான் பழகுனதுனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டீங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கீங்களா? இன்னைக்கும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கீங்களா? அப்போ இருந்தது இப்போ ஓரளவுக்கு எவ்வளவு பரவாயில்ல. நீங்க உங்க சந்தேகத்தை ப்ரூவ் பண்ற மாதிரி, நிரூபிக்கிற மாதிரி உங்க மனைவி நடந்துக்கிட்டாங்களா? புரியுதா என்னோட கேள்வி? அவங்கள கையும் களவுமா ஏதாவது தப்பு செய்யற மாதிரி புடிச்சீங்களா? இல்ல இல்ல. அப்ப ஏன் அந்த சந்தேகம்? அந்த மாதிரி நான் பிடிச்சது இல்ல. இல்ல, அவங்க அம்மா வந்து எந்த சூழ்நிலையிலயோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, சரிங்களா? அதனால அவங்களுடைய பசங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்றது சரியான எண்ணம் இல்ல இல்லையா? அவங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அக்கா வீட்டுக்காருக்கு 2 ஒய்ஃப். அதனால எனக்கு அந்த ஃபேமிலி மேல ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. சரி, நம்பிக்கை போனதுனால எங்க ஒய்ஃப் சந்தேகப்பட்டு ஆரம்பிச்சு. இவ்வளவு சந்தேகப்படுறீங்க இல்லையா? ஒரு கால் அப்படி அவங்கள புடிச்சிட்டா உங்க சந்தேகம் தீந்துருமா? பாரு, நான் சொன்னேன்ல, சொன்னது சரியா போயிடுச்சு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க உங்களை திருப்தி பண்ணிக்கிற மாதிரி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இத்தனை வருஷ காலம் எதுவுமே தவறு நடக்கல இல்லையா உங்க வாழ்க்கையில? அப்ப எதுக்கு இந்த சந்தேகம்? அதான் அவங்களால பட்டதுனால தான். புரியல. அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி இருக்காங்களே, சரி, எங்க இந்த மாதிரி ஆயிட போறான்னு சொல்லிட்டு தான் எனக்கு. ஆனா அடுத்தவங்களோட போயிடுவான்னு சொல்லிட்டு நான் அது அடிச்சு சொல்ல முடியாது. அவங்க குடும்பத்தினால இந்த மாதிரி ஆயிடுவாளோன்ற ஒரு. அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுல இருந்து உங்க மனைவி மேல சுத்தமா நம்பிக்கையே வைக்கல நீங்க, கரெக்டா? நம்பிக்கை வச்சீங்களா இல்லையா? நம்பிக்கை இருக்கு மேடம். நம்பிக்கையும் இருக்கு, சந்தேகமும் இருக்கு. ஒரு குழப்பத்திலே இருக்கீங்களா? சரி, உங்க மனைவியை கூப்பிட்டு பேசுறேன், சரிங்களா? சொல்ல துடிக்குது மனசு.